Very good morning to all. This is Gobinath Ganesan. In this video, I will discuss about higher secondary second year accountancy, unit number 7, company accounts, exercise number 5. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கோபிநாத். இந்த வீடியோல மேல்நிலை 2ஆம் ஆண்டு கணக்கு பதிவியல் அலகு 7 நிர்ம கணக்குகள் பயிற்சி எண் 5 பார்க்க போறோம். இது வரைக்கும் 4 எக்ஸசைஸ் பார்த்துட்டோம். இதுல 5வது எக்ஸசைஸ் பார்க்குறோம். வாங்க டைரக்டா வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த சம்ல என்ன ஸ்பெஷல்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். what is over subscription? Number of shares issued less than the number of shares received. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கோமோ அது எப்படி இருக்கும், எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அதை விட கம்மியாக இருக்கும். இட் மீன்ஸ் அதிகமாக ரிசீவ் பண்ணியிருப்போம். தட்ஸ் வை த மெத்தட் இஸ் கால்ட் அஸ் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். அதிகமாக அப்ளிகேஷன் வாங்கியிருக்கும். அது எப்படி நம்ம அலோகேட் பண்ண போகிறோம்? அலோகேட் பண்ணுறதுல கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3 அப்படின்ட்டு 3 கேட்டகரியாக இருக்கும். அது மாதிரி சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு கேட்டகரி வைஸ், ஸோ கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3 அப்படின்னு டிவைட் பண்ணுவோம். அந்த சம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கொஞ்சம் டஃபாக இருக்கிற மாதிரி தெரியும். லலிதா லிமிடெட் ஆஃபர்ட் 30,000 equity shares of rupees 10 each to the public. இப்போ யாரு? கம்பெனி பேரு லலிதா லிமிடெட். எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க நோட் பண்ணிக்கிங்க. ஆஃபர்ட் மீன்ஸ் issued 30,000 equity shares. எவ்வளோ ஷேர்ஸ்? 30,000 equity shares. நோட் பண்ணிக்கிங்க. என்ன மெத்தட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. of rupees 10 each to the public, payable rupees 2 per share on application. ஒரு ஷேர் ரேட் எவ்வளவு? 10 rupees. அப்ளிகேஷன் கூட எவ்வளவு? 2 rupees. rupees 3 on share allotment. அப்ப allotment கூட எவ்வளவு? 3 rupees. 2 plus 3 5 ஆயிடுச்சு. and balance when required. மீதி எப்ப தேவைப்படுதோ அப்ப அப்படின்றாங்க. இப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 10 rupees ஷேர்ஸ், அப்ளிகேஷனுக்கு 2 rupees, allotment 3 னா 2 plus 3 5 போயிடுச்சு. இப்ப 10 minus 5 பேலன்ஸ் இருக்கிறது 5. then application for 50,000 shares. எவ்வளவு ஷேர்ஸ்க்கு? 50,000 share were received. அப்ப என்ன அர்த்தம்? ரிசீவ் பண்ணது 30,000 shares, ரிசீவ் பண்ணது 50,000. that's why the method is called as over subscription and which the director allotted as. so அந்த 50,000 எவ்வளவுதான் இருக்கு? 30,000 தான் நம்மளால கொடுக்க முடியும். அந்த 30,000 எப்படி allocate பண்றாங்க? அந்த board of directors they will decide. எப்படி டிசைட் பண்றாங்க? அப்ளிகேஷன் ஃபார் இந்த 50,000 இருக்குல்ல, இந்த 50,000 அப்ளிகேஷனை 3ஆ டிவைட் பண்றாங்க. 10,000, 35,000, 5,000 என்ன பண்றாங்க? இந்த 50,000 அப்ளிகேஷன்ஸை 3 குரூப்பா பிரிக்கிறாங்க, 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன? 10,000 ஷேர்ஸ். இப்போ இந்த 10,000 ஷேர்ஸ்க்கு எவ்வளவு அலோகேட் பண்றாங்க? இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆன் விச் டைரக்டர்ஸ் allotted as. டைரக்டர் எப்படி அலோகேட் பண்றாங்களா? 10,000 ஷேர்ஸ்க்கு ஃபுல்லா. அப்ப என்ன 10,000க்கு 10,000 கொடுத்துறாங்க. இந்த கேட்டகரியில நீங்க 1,000 கேட்டிருந்தீங்கன்னா 1,000 ஃபுல்லாவே, 2,000 2,000. அப்ப ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு ஃபுல் ஷேர்ஸ் எவ்வளவுக்கு? ஒரு 10,000 ஷேர்ஸ்க்கு கேட்டிருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டாங்க. அப்ப 30 எவ்வளவு போயிடுச்சு? 10 போயிடுச்சு. பேலன்ஸ் எவ்வளவுதான் இருக்கும்? 20 இருக்கும். அது எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. ரெண்டாவது applicants for 35,000 shares. ரெண்டாவது குரூப் என்னது? ஒரு 35,000 shares அப்ளை பண்ணிருக்காங்களா அவுட் ஆஃப் த 50ல, அவங்களுக்கு they allocate 20,000 shares. அப்ப அந்த 35க்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 20. ஏற்கனவே எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 10. அப்ப டோட்டலா 30 முடிஞ்சிருச்சு. ஓகே, இதுல என்ன சொல்லிருக்காங்க? எக்ஸஸ் மணி. அப்ப 35க்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 20. அப்ப எவ்வளவு அப்ளிகேஷன் பண்ணிருக்கு? எவ்வளவு எக்ஸஸ் ஷேர்ஸ் இருக்கும்? ஷேர் அப்ளிகேஷன் 15,000 ஷேர் அப்ளிகேஷன் பண்ணிருக்கோம். அது என்ன சொல்றாங்க? the excess money
will be utilized for allotment. அந்த 15,000 ஷேருக்கு இருக்குல்ல அதை என்ன பண்ணிக்கிங்க அலாட்மெண்ட்டுக்கு எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அலாட்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகே குட். நெக்ஸ்ட் applicant for 5,000 shares. இந்த 5,000 shares என்ன சொல்றாங்க nil அப்படின்னா ஒரு ஷேர் கூட அவங்களுக்கு கிடையாது. 5,000 ஷேர்ஸுக்கு ஒரு ஷேர் கூட கிடையாது, எல்லாமே ரிட்டர்ன், எதுவுமே அவங்களுக்கு கொடுக்கல. அப்ப என்ன பண்ணுவோம் எல்லாமே ரிட்டர்ன் அனுப்பிச்சிருவோம். இப்போ இங்க ரிட்டர்ன் கொடுக்கல இட் மீன்ஸ் அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கலன்னு அர்த்தம், ரிட்டர்ன் அர்த்தம். 5,000 ஷேர்ஸ் அப்படியே ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுறோம். இங்க 35க்கு 20 தரோம், பேலன்ஸ் 15 என்ன பண்றோம் அலாட்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த 10,000க்கு ஃபுல்லா கொடுத்துக்கிறோம். இதான் டிஃபரெண்ட் கேட்டகரி. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க ஆல் த மணி டியூ ஆஸ் ரிசீவ்ட், எல்லா அமௌண்ட் ரிசீவ் பண்ணிட்டோம். பாஸ்ட் ஜர்னல் என்ட்ரிஸ் அப் டு த ரிசீப்ட் ஆஃப் அலாட்மெண்ட். எது வரைக்கும் மட்டும் போட்டா போதுங்கிறாங்க அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்றது வரைக்கும் மட்டும். அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்றோம்ல அது வரைக்கும் மட்டும் ஜர்னல் என்ட்ரி போடுங்க அப்படின்றாங்க. ரைட், இது ரெண்டு விதமா போடலாம். இந்த சம்மை பாருங்க, இந்த சம்ல டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. 10,000க்கு 10,000 அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளவு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம் 15,000 ஷேர்ஸ். 15,000 ஷேர்ஸ்க்கு அலாட்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்றோம், 5,000 ஷேர்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்றோம். ஸோ டைரக்டாவே போட்டுடலாம். இருந்தாலும் பின்னாடி வர சம் 8 மார்க் சம்முக்கு சில ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த சம்மை நான் போடுறேன். அந்த ஃபார்மேட் தெரிஞ்சுக்கிங்க. இந்த கேட்டகரி 1 2 3 இப்படி கேட்டகரி கொடுத்துருந்தா இது மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப இது இல்லாமலே போடலாம், இது இல்லாமலே போடலாம். பட் அந்த கேட்டகரி கொடுத்துருந்தா இந்த ஃபார்மேட் தெரிஞ்சுக்கிங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். பெரிய சம் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ எப்படி போடுறது வாங்க பார்ப்போம். கொஸ்டின் முடிஞ்சிருச்சு, இப்போ ஆன்சர். ஸோ இப்போ ஆன்சர்ல என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டிவைட் பண்றோம். எப்படி டிவைட் பண்ணிக்கிறோம் பர்டிகுலர்ஸ், தென் இந்த 10,000 ஷேர்ஸுக்கு ஃபுல்லா கொடுக்குறோமா அதை கேட்டகரி 1ன்னு வச்சுக்கிறோம். 35க்கு 20 கொடுக்குறோமா கேட்டகரி 2. 5,000க்கு எதுவுமே இல்லை நில், அது கேட்டகரி 3. இது மூணு ஆட் பண்ண எவ்வளவு வருது 10 + 35 + 5 50, அது டோட்டல். ஸோ இது மாதிரி கண்டிப்பா போடணுமா தேவையில்லை. இந்த டேபிள் நீ போடணுங்கிற அவசியம் இல்லை. அப்புறம் ஏன் போடுறீங்க 8 மார்க் சம், பெரிய சம், பின்னாடி வரக்கூடிய பெரிய சம்முக்கெல்லாம் இந்த மாதிரி போட்டு பழகுனீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். அது எப்படி இருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இது சின்ன சம். ஸோ அப்படி எது வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க அலாட்மெண்ட் மணி ரிசீவ் வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. அதனால டேபிளோட உங்களுக்கு சொல்லித்தரேன், பார்த்துங்க, பின்னாடி ஈஸியா இருக்கும். ரைட், ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்ளைடு. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்ளைட்னா என்ன அர்த்தம் அப்ளிகேஷன் ரிசீவ்ட் இருக்குல்ல அது அப்ளைட். ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன ஃபர்ஸ்ட் கேட்டகரி இங்க பாருங்க அப்ளிகேஷன் ஃபார் இருக்குல்ல அதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. என்ன இருக்கு 10,000 ஷேர்ஸ், ஃபர்ஸ்ட்க்கு 10,000. ரெண்டாவதுக்கு பாருங்க அப்ளிகன்ட் ஆஃப் 35,000, அதான் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்ளைட். செகண்ட் கேட்டகரி எவ்வளவு இங்க இருக்கு பாருங்க 35,000 ஷேர்ஸ். தேர்டுக்கு எவ்வளவு இருக்கு 5,000 ஷேர்ஸ், தேர்டுக்கு எவ்வளவு 5,000. ஸோ அந்த டோட்டல் இது மூணு ஆட் பண்ணுங்க கேட்டகரி 1 கேட்டகரி 2 கேட்டகரி 3 இது மூணு ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் 10 + 35 + 5 what is the total 50,000. நெக்ஸ்ட் செகண்ட் என்ன பண்ண போறோம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அலாட்டட். அது எங்க சார் இருக்கு இங்க பாருங்க 10,000 ஷேர்ஸ்க்கு ஃபுல்லா அலாட் பண்றீங்க. என்ன கொடுத்திருக்கு application for 50,000 shares were received on which the director allotted as. டைரக்டர் எப்படி அலாட் பண்றாங்கன்னு கீழே 3 லைன் கொடுத்திருக்காங்க. 10,000 ஷேர்ஸ்க்கு ஃபுல்லுனா 10,000மே கொடுக்குறோம், அப்ளை பண்ண எல்லாமே கொடுக்குறோம். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அலாட்டட் இங்க 10,000 என்ன பண்றோம் 10,000 கொடுக்குறோம் 10,000. 35,000க்கு பாருங்க 20,000 ஷேர்ஸ் அலாட் பண்றோம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அலாட்டட் எவ்வளவு 20,000. தென் 5,000 ஷேர்ஸ்க்கு நில்லுனா பாவம் ஒன்னு கூட கொடுக்கல அவங்களுக்கு, நில்னா 0. தேர்ட் கேட்டகரிக்கு 0. அப்போ டோட்டல் என்ன இந்த 10ஐயும் இந்த 20யும் இந்த 0 அதையும் ஆட் பண்ணிக்கங்க, அதுதான் டோட்டல். வாட் இஸ் தி டோட்டல் 30,000. இப்போ புரியுதுங்களா? இப்போ மூணு கேட்டகரியில சேர்ந்து மொத்தமா அவங்க மூணு கேட்டகரியும் அப்ளை பண்ணது 50. ஆனா நாம அலோகேட் பண்ணிருக்கிறது அவங்களுக்கு ஒன்லி எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்கோம் 30. இதாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது எல்லாமே என்ன இருக்கு எல்லாமே क्वेश्चनல இருக்கு.
கொஸ்டின்ல இங்க இருக்கிறது போட்டோம். அடுத்து என்ன பண்ண போறோம்? அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணிருப்போம். எவ்வளவு ரிசீவ் பண்ணிருப்போம் இங்க பாருங்க. and which rupees 2 per share on application. அப்ளிகேஷன் ஒரு ஷேருக்கு எவ்வளவு ரிசீவ் பண்றோம்? 2 rupees. அப்ப அப்ளிகேஷன் மணி ரிசீவ் இங்க எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒரு ஷேருக்கு 2னா கேட்டகரி 1ல எவ்வளவு அப்ளை பண்ணிருக்காரு? அவங்க அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? ஃபார்ம் எடுத்து ஃபில் பண்ணி அதோட டிடி எடுத்து அட்டாச் பண்ணுவாங்க. எவ்வளவு ஷேர் அவங்க கேக்குறாங்களோ அதுக்கு ஒரு ஷேருக்கு 2 ரூபாய்க்கு டிடி எடுப்பாங்க. ஒரு ஷேருக்கு 2 rupeesக்கு they will take டிடி. ஓகே, அப்ப என்ன பண்ணும்? கேட்டகரி ஏ என்ன இருக்கு? 10,000, 35,000, 5,000, 50,000. கேட்டகரி ஏ இங்க இருக்குல்ல, இந்த ஏ, இந்த ஏவை எதால மல்டிப்ளை பண்ணும்? ₹2 ஆல மல்டிப்ளை பண்ணும். 10 into 2 எவ்வளவு அமௌண்ட் வருது? கேட்டகரி 1க்கு 20,000. இங்க கேட்டகரி 2க்கு அப்ளை எவ்வளவு அப்ளை பண்ணிருக்காங்க? கேட்டகரி 2ல 35,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருக்கு எவ்வளவு? 2 rupees. 35 into 2 70,000. கேட்டகரி 3க்கு எவ்வளவு அப்ளை பண்ணிருக்காங்க? அவங்க இது அலோகேட் பண்ணல நாம, ஆனா அவங்க அப்ளை பண்ணிருக்காங்கல, அப்ளிகேஷன் போட்டு அப்ளை பண்ணிருக்காங்கல, அப்ப எவ்வளவு டிடி எடுத்துப்பாங்க? 5,000 ஷேர்ஸ்க்கு ஒரு ஷேருக்கு 2 rupeesனா 10. அப்ப டோட்டல் எவ்வளவு? 50,000 into 2 1 lakh. வேற எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த மூணு ஆட் பண்ணுங்க. 20 plus 90 plus 10 1 lakh. இது வரைக்கும் டவுட் இருக்கா? இல்ல. சோ இப்போ அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணிட்டோம். இதுல என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் அப்ளிகேஷன் மணி வாங்கிட்டோமா? வாங்கிட்டோம். இதுல யாருக்கு எவ்வளவு ஷேர்ஸ் தர போறோமோ அந்த பணத்தை எவ்வளவு யாருக்கு ஷேர்ஸ் தரமோ அதுக்கான அப்ளிகேஷன் மணியை கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். எவ்வளவு ஷேர்ஸ் அலோகேட் பண்றோமோ, எவ்வளவு ஷேர்ஸ் அலாட் பண்றோமோ, எவ்வளவு ஷேர்ஸ் அலாட் பண்றோமோ அதை கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ரைட். இப்ப பாருங்க, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அலாட்டட் இங்க இருக்கு பாருங்க. 10,000 என்ன பண்றோம்? எல்லா ஷேரும் கொடுக்குறோம். எவ்வளவு கேட்கறாங்களே கேட்டதெல்லாம் கொடுத்துறோம். அப்ப என்ன பண்ணோம்? இங்க பி காலம் பி இருக்குல்ல, இங்க பி இன்டு இந்த ரோ பி இருக்குல்ல, பி இன்டு 2 10,000 இன்டு 2 அப்ப என்டையர் 20,000 என்ன பண்றோம்? கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஆனா இங்க கேட்டது 35,000 ஷேர்ஸ். சாரி சார், உங்களுக்கு 35 கொடுக்க முடியாது. மொத்தமே இருக்கிறதா 30 தான். ஏற்கனவே 10 இங்க கொடுத்துட்டோம். பேலன்ஸ் 20 தான் இருக்கு. இதை மட்டும்தான் என்ன பண்ண போறோம்? உங்களுக்கு தர போறோம். அப்படின்னா இந்த 20,000க்கு உண்டான அப்ளிகேஷன் மணியை மட்டும்தான் என்ன பண்ண போறோம்? வச்சுக்க போறோம். மீதி என்ன பண்ண போறோம்? அலாட்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ண போறோம். அப்ப இதுக்கு உண்டான இந்த 20,000க்கு உண்டான அப்ளிகேஷன் மணி எவ்வளவுன்னு பாருங்க. அதை மட்டும் என்ன பண்ண போறோம்? கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். 20,000 into 2 20,000 into 2 40,000. தென் இங்க என்ன பண்ண போறோம்? இந்த 5,000 சாரி சார், நீங்க 5,000 கேட்டிருக்கீங்க, பட் எங்கள்கிட்ட ஒரு ஷேர் கூட இல்ல. மொத்தமா எவ்வளவுதான் இருக்கு? 30. இங்க ஒரு 10 கொடுத்துட்டோம், இங்க ஒரு 20 கொடுத்துட்டோம், மீதி எதுவுமே இல்ல சார். சாரி, உங்களுக்கு எதுவுமே அலோகேட் பண்ண முடியாது. உங்களுக்கு எதுவுமே அலாட் பண்ணல. அப்ப 0 into 2 இன்னொரு 0 வரும். அப்ப டோட்டலா எவ்வளவு நம்ம பண்றோம்? எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம்? 20 plus 20 plus 40 எவ்வளவு? 60. ஆர் 30,000 into 2 30,000 into 2 60. அப்ப இதுல என்ன அர்த்தம்? எவ்வளவு பணம் மொத்தமா வாங்கியிருக்கு அப்ளிகேஷனுக்கு, அதெல்லாம் இந்த லைன்ல. எவ்வளவு பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ண போற, அதெல்லாம் கீழே லைன்ல. மீதி எவ்வளவு எக்ஸஸ் இருக்கு, வாங்க அதை கண்டுபிடிப்போம். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? எவ்வளவு பணம் வாங்கின கழித்தல் எவ்வளவு பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ண பேலன்ஸ். இப்ப இந்த காலம் 104 minus 105 இதுல இருந்து இதை லெஸ் பண்ணுங்க. 20 minus 20 அழகா 0 வரும். தென் 70 minus 40 70,000 minus 40 30,000. 10,000 minus 0 enter 10,000. Then here 1 lakh minus 60. What is the answer here? 40,000 or 30,000 plus 10,000 40. அப்ப எக்ஸஸ் எவ்வளவு இருக்கு? 40,000 எக்ஸஸ் இருக்கு. ஆமா சார், 40,000 எக்ஸஸ் இருக்கு. இதை என்ன பண்ண போற? இங்க என்ன சொல்லிருக்காங்க இங்க பாருங்க. இந்த கேட்டகரி 2 இருக்குல்ல, இங்க excess money will be utilized for allotment. அலாட்மெண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ண போறேன். பண்ணுங்க, வாங்க பண்ணிக்கலாம். less
adjusted in allotment or utilized for allotment. எங்க இருக்கு பாருங்க, இங்க வாங்க. இங்க பேலன்ஸ் மணி 0 தான் இருக்கு, ஒண்ணுமே இல்ல. இல்லாத இடத்துல நீ அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது, விட்டுடு. தென் இங்க பாருங்க, கேட்டகரி 2ல எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கு? எக்ஸ்ட்ரா இருக்கிறது 30,000 எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த 30,000 அப்படி என்ன பண்ணுங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அலாட்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க போறோம். இந்த 30,000 அலாட்மெண்ட்டுக்கு அலாட்மெண்ட் தரும்போது என்ன பண்ணுவோம், இப்போ இந்த அப்படியே அலாட்மெண்ட்டுக்கு வச்சுக்குவோம். அலாட்மெண்ட் பணம் வாங்கும்போது இந்த 30,000 டிவைட் பண்ணிக்குவோம். ரைட். இங்க இந்த 10,000 என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா இருக்கு. எக்ஸ்ட்ரா இருக்கிறது என்ன பண்ண முடியாது, இங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்? அவங்களுக்கு ஒரு ஷேர் கூட அலாட் பண்ணல. ஒரு ஷேர் கூட அலாட் பண்ணாம அவங்கள்ட்ட அலாட்மெண்ட் பண்ணி கேட்கலாமா? கேட்க கூடாது. அது அப்படியே எக்ஸ்ட்ரா இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சிங்க. 0. அப்ப எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்கு? 30,000. எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்கு? 30,000. அட்ஜஸ்ட்மெண்ட் போக, அட்ஜஸ்ட்மெண்ட் அலாட்மெண்ட் போக பேலன்ஸ் ரிமைனிங் அமௌண்ட் என்ன இருக்கு? இந்த அமௌண்ட் எது? 106 மைனஸ் 107. இந்த எல்லோ கலர்ல இருந்து ரெட் கலர்ல லெஸ் பண்ணுங்க. 0 மைனஸ் அகைன் 0 அகைன் ஹியர் 0. ஒண்ணுமே இல்லைங்க. 30 minus 30 again 0ங்க. இங்க 10,000, இங்க என்ன ஒண்ணுமே இல்ல, 0. ஓகே, again here பேலன்ஸ் என்ன இருக்கும்? பேலன்ஸ் 10,000 இருக்கும். இங்க 40 minus 30 40 minus 30 10,000. சார் இந்த 10,000 என்ன சார் பண்ண போறீங்க? யார் கேட்டனானது? தேர்ட் குரூப். அவங்களுக்கு என்ன பண்றோம், 5,000க்கு அப்ளிகேஷன் பண்ணி ஒரு ஷேருக்கு 2 ரூபா அப்படின்ட்டு 10,000 கொடுத்துருக்காங்க. ஒரு ஷேர் கூட கொடுக்கல. ஒழுங்கா என்ன பண்ணிடணும், அவங்களுக்கு இந்தாங்க வச்சுக்குங்க உங்க பணத்தை அப்படின்ட்டு ரிட்டர்ன் கொடுத்துடணும். ரிட்டர்ன் டு அப்ளிகண்ட். ரிட்டர்ன் டு அப்ளிகண்ட் எதை பண்ண போறோம்? இந்த 10,000 கொடுக்க போறோம். அப்ப இங்க டோட்டல் எவ்வளவு? இந்த இங்க 10,000. பட் ரிமைனிங் வேல்யூ 0. இங்க 0. 10,000 மைனஸ் 10,000 0. ஸோ இங்க எவ்வளவு வரும்? 10,000 தான் ரிட்டர்ன் கொடுக்குறோம். இங்க 0. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்ப என்ன பண்ண போறோம்? லிசன். டோட்டலா அமௌண்ட் வாங்கினது அப்ளிகேஷனுக்கு டோட்டலா வாங்கினது 1 lakh. அதுல டிரான்ஸ்ஃபர் டு கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது 60,000. அட்ஜஸ்ட்மெண்ட் இன் அலாட்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணது 30,000. ரிட்டர்ன் டு அப்ளிகண்ட், இட் மீன் பேங்க் அக்கவுண்ட். ரிட்டர்ன் டு அப்ளிகண்ட் 10,000. ஸோ இவ்வளவுதாங்க இந்த டேபிள். இந்த டேபிள் திரும்ப ஒரு தடவை பாருங்க, அப்பதான் புரியும். திரும்ப ஒரு தடவை பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். இந்த டேபிள் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். பெரிய சம் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். வாங்க ஜர்னல் என்ட்ரி பார்ப்போம். இதுக்கு ஜர்னல் என்ட்ரி எப்படி ஜர்னல் என்ட்ரி போடுறதுன்னு பாருங்க. இந்த டேபிள் இல்லாமலே ஜர்னல் என்ட்ரி போடலாம். டேபிள் இல்லாமலே ஜர்னல் என்ட்ரி உங்களுக்கு போட்டு காட்டுறேன் வாங்க. பட் டேபிள் போட்டு பழகுனீங்கன்னா ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. வாங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? அப்ளிகேஷன் மணி ரிசீட். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனா எந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் சரி, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன், எந்த சப்ஸ்கிரிப்ஷனா இருந்தாலும் எவ்வளவு அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிருக்கீங்களோ ஃபர்ஸ்ட் அதை எடுத்துக்கீங்க. எவ்வளவு அப்ளிகேஷன் ஃபார் 50,000 shares were received. எவ்வளவுக்கு? 50,000. அதுதான் ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி. ஹியர் 50,000 ஒரு ஷேருக்கு எவ்வளவு ரிசீவ் பண்றோம்? 2 rupees. டோட்டலா ரிசீவ் பண்ணிருக்க 50. ஒரு ஷேருக்கு எவ்வளவு? 2 rupees. பணம் உள்ள வருதா? கண்ணை மூடிட்டு பேங்க் அக்கவுண்ட் டெபிட். எவ்வளவு வாங்கியிருக்கீங்க? 50,000 ஷேர்ஸுக்கு. ஒரு ஷேருக்கு அப்ளிகேஷன் பண்ணி எவ்வளவு? 2 rupees. இப்போ டோட்டலா எவ்வளவு வருது? 50,000 into 2 1 lakh. தென் நிறைய தடவை சொல்லிட்டோம், திரும்ப கேள்வி கேளுங்க. என்ன கேள்வி கேட்கணும்? எப்போ பணம் உள்ள வந்தாலும் என்ன கேள்வி கேட்கணும்? இந்த பணத்தை எதுக்காக வாங்குறோம், என்ன ரீசன்காக வாங்குறோம்? ரீசன் கிரெடிட்டுங்க. டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷனுக்காக வாங்குறோம். சேம் அமௌண்ட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் கிரெடிட். அடுத்த நரேஷன் பீயிங் அப்ளிகேஷன் மணி ரிசீட். முடிஞ்சிருச்சுங்க சார். சார் நெக்ஸ்ட் என்ன சார்? நெக்ஸ்ட் ரொம்ப ஈஸிங்க. இந்த 1 lakhக்கு வாங்குனீங்களா, அப்ளிகேஷனுக்காக வாங்குனீங்களா 1 lakh பணம், அந்த பணத்தை என்ன பண்ணுனேன்னு கேளுங்க. அதுக்கான என்ட்ரி தான் ரெண்டாவது என்ட்ரி. நிறைய தடவை சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரியோட கிரெடிட், ஃபர்ஸ்ட் ஜர்னலோட கிரெடிட், செகண்ட் ஜர்னலுக்கு டெபிட். எங்கேயுமே மாறாது.
எத்தனை ஜேர்னல் என்வர் எடுத்து பாருங்க, இது மாறவே மாறாதுங்க. இது இந்த லாஜிக் மாறவே மாறாது. என்ன லாஜிக்? ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரியோட கிரெடிட், செகண்ட் ஜேர்னல் என்ட்ரிக்கு டெபிட். ஈக்விட்டி சார் அப்ளிகேஷன் அக்கவுண்ட், ஈக்விட்டி சார் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெபிட். ஈக்விட்டி சார் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெபிட் டைப் பண்ணிக்கோ. ஈக்விட்டி சார் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெபிட், ஈக்விட்டி சார் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெபிட். அமௌண்ட் த சேம் அமௌண்ட்ங்க. அமௌண்ட்லாம் நீங்க மாத்த வேண்டிய அவசியமே இல்லை. எந்த அமௌண்ட்? த சேம் 1 lakh. What is value here? Here 1 lakh. Will be mentioned 1 lakh. Then next. So next என்ன பண்ண போறோம்? இந்த 1 lakh அமௌண்ட்டை என்ன பண்ணனேன்னு கேளுங்க. இந்த 1 lakh அமௌண்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னு கேளுங்க. அதுதான் அது என்னது? அதுதான் என்ன பண்ணுவோம்? அந்த ரீசன் தான் கிரெடிட். அந்த ரீசன் தான் என்னது? கிரெடிட். ஈக்விட்டி சார் அப்ளிகேஷன் அக்கவுண்ட், ஈக்விட்டி சார் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெபிட். ரைட் சார். எவ்வளோ? 1 lakh. எதுக்கு? 50,000 வாங்கியிருக்கு. தென் கொஸ்டின் கேளுங்க அடுத்து. சார் வாங்கினது 50,000 ஷேர்ஸ் அப்ளிகேஷன் வாங்கியிருக்கோம், பட் கையில் எவ்வளோதான் இருக்கு? 30 தான் இருக்கு. 30 தான் கொடுக்க முடியும். அப்ப அந்த 30 என்ன பண்ணுங்க? 30 ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இந்த 30,000க்கான அப்ளிகேஷன் மணியை நான் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். எல்லா பணமும் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் சர்டிபிகேட் கொடுத்துருவோம். குட். நெக்ஸ்ட் அதான் ஷேர் கேபிட்டலுக்கு மாத்திக்கிறோம். 50ல என்ன போயிருச்சு? 30 போயிருச்சு. சார் பேலன்ஸ் 20 இருக்கு. அதுக்கு என்ன சார் பண்றது? இங்க பாருங்க, நம்ம ஏற்கனவே டேபிள் போட்டிருக்கோம். இந்த டேபிளுக்கு வாங்க. இந்த டேபிள் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த டேபிளை பாருங்க. அதுக்கு தான் டேபிள் போடுறது. டேபிள் போடுறது செகண்ட் ஜேர்னல் என்ட்ரிக்கு தான். இங்க என்ன இருக்கு? டோட்டலா 1 lakh ரிசீவ் பண்ணிருக்கோம். 60,000 கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். 30,000 அலாட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இங்க பாருங்க 30,000 இருக்குல்ல, அது என்ன பண்றோம்? அலாட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். 30,000 எப்படி வந்துச்சு? லிசன், இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 35,000 shares received. Here allocated 20,000 shares. Remaining 35 minus 20. Balance 15,015. The 15,000 shares க்கு ஒரு ஷேருக்கு 2 rupees. 15 into 2 30. அந்த 30 தான் இது. அதை என்ன பண்றேன்? allotmentக்கு adjust பண்றோம். That's why it can be mentioned here. That's why it can be mentioned here. 30,000 into 2 equity share allotment account credit. 1 lakh என்ன பண்றோம்? 60 கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். 30 என்ன பண்றோம்? அலாட்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 5,000. the category 3. category 3க்கு என்ன பண்றோம்? ஒரு ஷேர் கூட கொடுக்கலங்க அவங்களுக்கு. ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஒரு ஷேருக்கு 2 rupeesக்கு 10,000 ஷேர்ஸ்க்கு டிடி எடுத்து நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சார் எங்களுக்கு ஷேர்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு என்ன பண்றோம்? சாரி சார், ஷேர்ஸ் இப்போ அவைலபிள் இல்லை அப்படின்ட்டு ஒரு லெட்டர் போட்டு அவங்கள்ட்ட இருந்து வாங்கின இந்த 10,000 5,000 தானே, 5,000 ஷேர்ஸுக்கு ஒரு ஷேருக்கு 2 ரூபா அப்படின்னா 5,000 into 2 10,000 ஷேர்ஸை 10,000 rupees ரிட்டர்ன் கொடுக்குறோம். தட்ஸ் வை ஹியர் மென்ஷன் ரிட்டர்ன் டு அப்ளிகன்ட் 10,000. ரிட்டர்ன் டு அப்ளிகன்ட் 10,000. அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி தான் இது. டு பேங்க் அக்கவுண்ட் 5,000 into 2 to bank account credit 10,000. டவுட் இருக்குங்களா? இந்த 1 lakh, இந்த வாங்கின 1 lakh என்ன பண்ணுனேன்னு அழகா ஒரு கேள்வி கேளுங்க. அதுக்கான பதில் தான் இங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. என்ன பண்ணிருக்கோம்? ஆமா, 50,000 ஷேர்ஸுக்கு ஒரு ஷேருக்கு 2 ரூபா மேனிக்கு 1 lakh வாங்கணும். 30,000 ஷேர்ஸுக்கு நான் ஷேர் சர்டிபிகேட் கொடுக்க போறேன் அவங்களுக்கு. ஏன்னா கையில வச்சிருக்கேன், ஷேர்ஸ் இருக்கு. அதுக்காக என்ன பண்றேன்? அதுக்கு உண்டான பணத்தை நான் எடுத்து கையில வச்சுக்கிட்டேன் கேபிட்டல்ட்டு. 15,000 இது என்ன பண்ண போறோம்? எக்ஸஸ் ஆயிருக்கு. அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் அலாட்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ண போறோம். பேலன்ஸ் 5,000. சாரி, இதனால கொடுக்க முடியாது, இந்த கையில நீங்க வச்சுக்கோ அப்படின்ட்டு ரிட்டர்ன் கொடுக்குறோம். இதுதான் அதுக்கான ரீசன். ஹியர் ரீசனை தெளிவா எழுதுங்க. பீயிங் ஓகே the share application money transfer, adjusted and returned. It means transfer to capital, adjusted in allotment, return to applicant. So அதுக்கான ஆன்சர் தான் இது. ஓகே, ரெண்டாவது என்ன இருக்கு? ரெண்டாவது ஜேர்னல் என்ட்ரி என்னது கொடுத்திருக்காங்க? அப் டு அலாட்மெண்ட் வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கொஸ்டின் பாங்க. கொஸ்டினுக்கு என்ன பண்ண போறோம்? அலாட்மெண்ட்டுக்கு டியூ ரிசீட், அவ்வளவுதான், அதோட முடிக்க போறோம். ஏன்? அவ்வளவுதான் கேட்டிருக்காங்க.
அது வரைக்கும் தான் என்ன கேட்டுருக்காங்க, பாஸ் ஜர்னல் என்ட்ரிஸ் அப் டு த ரிசீப்ட் ஆஃப் அலாட்மெண்ட். அலாட் பண்ண பணம் வாங்குற வரைக்கும் மட்டும் போடுங்க. ரைட். அப்ப என்ன பண்ணணும், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்னா இந்த 50,000 இருக்கு, இதை எடுத்துக்கூடாது. என்னதான் எடுத்துக்கணும், எவ்வளவு அவைலபிள் சார், 30,000. 30,000 அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளவு பாருங்க, ₹3 ஆன் சார் அலாட்மெண்ட். அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளவு, 3 rupees. 30,000 into 3. 30,000 into 3 அவைலபிள் சார்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணுங்க. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனா இருந்தாலும் அப்ளிகேஷன் போது மட்டும் தான் என்ன பண்ணும், எல்லா சார் எடுத்துக்கும். ரைட். வாங்க இப்போ என்ன பண்ணும், அலாட்மெண்டா இந்த லாஜிக் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். என்ன பண்ணணும், அலாட்மெண்ட் டியூ ஒரு ஜர்னல் என்ட்ரி, அலாட்மெண்ட் ரிசீட் ஒரு ஜர்னல் என்ட்ரி. இன்னொரு ரூல்ஸ் என்ன, ஏற்கனவே சொன்னதுதான், அலாட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி அலாட்மெண்ட்ல முடிக்கணும். எங்க ஆரம்பிக்கணும், அலாட்மெண்ட்ல தான் ஆரம்பிக்கணும். அலாட்மெண்ட்ல ஆரம்பிச்சு அலாட்மெண்ட்ல முடிக்கணும். இன்னொரு ரூல், ஆரம்பிக்கும் போது டெபிட், முடிக்கும் போது கிரெடிட். வெரி குட். அப்ப அலாட்மெண்ட் பண்ணி டியூ அப்படின்னு அர்த்தம், கேபிட்டல் கிரெடிட்ல வரணும். பணம் ரிசீவ் பண்றேன்னா எந்த பணத்தை வாங்கினாலும் எனி மணி ரிசீவ்ட் பேங்க் அக்கவுண்ட் டெபிட். இந்த லாஜிக் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிங்க, இந்த கான்செப்ட் மட்டும் ரொம்ப ஈஸி. ஹியர் அலாட்மெண்ட் டியூ, அலாட்மெண்ட் டியூ என்ன ஜர்னல் என்ட்ரி எவ்வளவுன்னு பாருங்க, 30,000 into 3 ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட். இந்த பணத்தை வாங்கி என்ன பண்ண போற, எதுக்காக இந்த பணம் வரணும், என்ன பண்ண போற, ஷேர் சர்டிபிகேட் தர போறேன், வரக்கூடிய பணத்தை நான் கேபிட்டலுக்கு வச்சுக்குவேன். தட்ஸ் வை ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் கிரெடிட். வாங்கின பணத்தை என்ன பண்ண போறேன், என்னோட பிசினஸ்ல போட்டு நான் முதலா வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்ண போறேன். அதுக்கு பேர் என்ன, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அதை என்ன பண்ணுவோம், திரும்ப அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி, liability I have, that's why it's mentioned the liability side, credit side. Then here being allotment due, பணம் வந்துருச்சா, எல்லாமே வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அமௌண்ட் ரிசீட், பணம் உள்ள வந்தா debit what comes in, debit what comes in will be mentioned here. Bank account debit, சிச்சோ 90,000 வரணும், இங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்கீங்க 80 தான். ஏன் சார், ஏன்னா கவனிங்க, வர வேண்டியது எவ்வளவு, வர வேண்டியது 90,000. பட் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம், ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு ஏற்கனவே முன்னாடியே 30,000க்கு என்ன பண்ணிருக்கோம், அப்ளிகேஷனோட சேர்த்து வாங்கிட்டோம். அந்த 30 டிடெக்ட் பண்ணிடுங்க. ஏன், அலாட்மெண்ட் போது வாங்க வேண்டிய பணத்தை அப்ளிகேஷன்லயே என்ன பண்ணிட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அப்ப 90,000 மைனஸ் 30,000 பேலன்ஸ் எவ்வளவு, 90 மைனஸ் 30 60,000 per receipt பண்ணும். எவ்வளவு வருவான், 60,000. Then எப்ப பணத்தை ரிசீவ் பண்ணாலும் whenever we receive money, next என்ன பண்ணோம், ஒண்ணுக்குள்ள ஒரு கேள்வி கேட்கணும், பணம் உள்ள வந்துச்சா, வாங்கி வச்சுக்கோ. Debit what comes in, debit the receiver, that's why bank account debit. Then next, then ask question, என்ன பர்பஸ்க்காக இந்த பணம் வந்துச்சுன்னு கேளு. அந்த ரீசன் கிரெடிட், அந்த ரீசன் தான் என்னது, கிரெடிட். எதுக்காக பணம் வாங்கியிருக்கோம், ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட். ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் எவ்வளவு பணம் வாங்கியிருக்கீங்க, 60,000. சார் 90 வரணுமே, ஆமா 90 வரணும். ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம், அப்ளிகேஷன்ல எக்ஸஸா இருக்கா, அந்த 30,000 இங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அதனால இங்க டிடெக்ட் பண்ணுங்க, 90 minus 30 60,000. 60,000 being allotment money received, being allotment money received. ஓகே, இந்த சம்ல லேர்னிங் என்ன சார், இந்த சம்ல என்ன சார் லேர்னிங், இந்த சம்ல ஒரு லேர்னிங் கிடையாது. நல்லா கவனிங்க, முக்கியமானது. கேட்டகரியா கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி, தேர்ட் கேட்டகரின்னு கொடுத்திருக்காங்க. ரைட். தென் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்டகரி கொடுத்தா டேபிள் போட்டு தான் போடணுமா, அப்படிலாம் கட்டாயம்லாம் கிடையாது, டேபிள்லாம் தேவையே இல்லை. ஆனா இந்த சம்ல, சின்ன சம்ல நீ டேபிள் போட்டு பழகுனீன்னா பெரிய சம் போடும்போது உனக்கு ஈஸியா இருக்கணும், அந்த பிராக்டிஸ்க்காக தான் கொடுத்துருக்கோம். ரைட். என்ன பண்றோம், 10,000 எவ்வளவு ஷேர்ஸ் வந்திருக்கு, 50,000. 50,000 into 2 1 lakh ரிசீவ் பண்ணிருக்கோம். இந்த 1 lakh எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ண போறோம், இந்த 50,000 எப்படி அலோகேட் பண்றோம், 10,000 ஷேர்ஸ்க்கு ஃபுல்லா அப்படியே 10 கொடுத்துறோம், 35க்கு 20 கொடுக்குறோம், 5,000க்கு எதுவுமே கொடுக்கல. அப்ப அப்ளிகேஷனுக்கு எப்படி அலாட் பண்றோம், அப்ளிகேஷன் எக்ஸஸா இருக்கு 15,000 அலாட்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அதுதாங்க லேர்னிங், அதுதான் இங்க லேர்னிங். என்ன பண்றோம், 15,000 into 2 ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் 30,000. இந்த தேர்ட் கேட்டகரி 5க்கு நில் அலோகேஷன் எதுவுமே இல்லை.
என்டையர் அமௌண்ட்டை ரிட்டர்ன் கொடுக்குறோம். அந்த டேபிள் எல்லாமே டேட்டாவே போடலாம். அவ்வளோதான். இங்கே 15,000 into 30,000, 5,000 into 10,000. அப்போ என்ன பண்றோம்? அட்ஜஸ்ட்மெண்ட் அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க? 30,000. அலாட்மெண்ட் பணம் வாங்கும் போது என்ன பண்றோம்? சார் ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம்? நம்ம 30,000 வாங்கிட்டோம், அதை லெஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னா போதும். அதனால என்ன பண்றோம்? இங்க அலாட்மெண்ட் டியூ 90, இந்த 30,000 டிடெக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க 60,000, 90,000 மைனஸ் 30,000, பேலன்ஸ் இருக்க 60,000 இங்கே காட்டுறோம். பீயிங் அலாட்மெண்ட் மணி ரிசீவ். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பேலன்ஸ் இருக்க சம்ம நம்ம நாளைக்கு பார்க்கலாம். If you have any doubt, any clarification, please comment in the comment box. I will clarify all the doubt. Thank you.